பாண்டிங் இன் அ ரிலேஷன்ஷிப். ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் அது எப்போவுமே. ஸோ ஒரு பாண்டிங் எப்போ ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா, இன் எனி ரிலேஷன்ஷிப் இட் குட் பி வித் த ஸ்பௌஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வேணாலும் எப்போ அது ஸ்ட்ராங் ஆகும்னா, அங்கே வந்து எமோஷனல் ரெசிப்ரோகேஷன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா, நீங்களும் அன்பு செலுத்தணும். உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்கன்னா, நீங்களும் பாசத்தை வெளிப்படுத்தணும். உங்கள் மேலே கோவப்படுறாங்கன்னா, நீங்களும் கோவமாக இருக்கலாம். உங்கள் மேலே சண்டை போடுறாங்கன்னா, நீங்களும் சண்டை போடுங்க. உங்களை அடிக்கிறாங்கன்னா, அடியை வாங்கிட்டு திருப்பி அடிங்க. ஸோ இதெல்லாமே இருக்கணும். அந்த ரெசிப்ரோகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன் உங்களை வந்து ஒருத்தவங்க இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 2, 3 தடவை ட்ரை பண்ணுங்கள் பேட்ச் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா விலகிருங்க. ஸோ அதுலேயும் நம்ம அதை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க கண்ணு முன்னாடியே நம்ம தெரியக்கூடாது. நம்ம மெமரிஸே வராத அளவுக்கு நம்ம ஒதுங்கி நின்ற வேண்டியது. அதே மாதிரி ஒருத்தவங்க அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா, இறுக்கி கட்டி பிடிங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எமோஷனல் ரெசிப்ரோகேஷன் இருக்கணும். இந்த பாசிட்டிவ் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அன்பு செலுத்துறது, பாசம், இந்த மாதிரி இதிலெல்லாம் ரெசிப்ரோகேஷன் ப்ராப்ளம் இல்லை. இந்த கோபம், சண்டை இந்த மாதிரி வரும்போது அதுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு லிமிட் இருக்குது. அதையும் தாண்டி போகவும் கூடாது. அந்த நேரத்தில் அது அந்த எமோஷன் வெளிப்படுத்திட்டு, ஆனால் அது பேட்சப் பண்ணிடும். அது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மொமெண்டரி ரியாக்ஷனாக தான் இருக்கும் அந்த ரெசிப்ரோகேஷன்ஸ். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈகோவை விட்டு கொடுத்துட்டு திருப்பி போய் பேசி அதை பேட்சப் பண்ணி சால்வ் பண்ணிடணும். ஸோ இது எல்லாமே நடக்கும்போது அந்த பாண்டிங் வந்து எக்ஸலண்ட்டாக அங்கே பில்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை எனி ரிலேஷன்ஷிப்லேயோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும். ஸோ ஃபார் எனி பாண்டிங் டு இன்க்ரீஸ், டெவலப் in a relationship, emotional reciprocation is very important.